ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம், பாகம் 2, அத்தியாயம் 8. சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. திருமதி சுதா மஜும்தார் மேலும் கூறுகிறார். கண்களில் நீர்மல்க நான் உண்மை உண்மை என்று முணுமுணுத்தேன். பின்னர் இந்த வழியில் முன்னேறுவது எப்படி என்ற என் கேள்விக்கு ஏதோ அறிவுரை கூறினார். ஆனால் என்ன கூறினார் என்று எனக்கு நினைவில்லை. விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த பாடல்களை பாடி அவைகளின் பொருளை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் என்று கூறியதாக நினைக்கிறேன். அன்பும் இரக்கமும் உருவான அவர் முன்னால் மண்டியிட்டு கைகளை கூப்பி வணங்கினேன். ₹1 நோட்டை எடுத்து அவருக்கு அருகில் வைத்தேன். என்னை ஆசீர்வதித்துவிட்டு குடையை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். அவர் என்ன கூறி ஆசீர்வதித்தார் என்பதும் எனக்கு நினைவில்லை. ஆனால் என் மனம் முழுமையாக அமைதியுற்றது. இந்த முஸ்லிம் துறவி யார்? அந்த வழியாகத்தான் நான் தினமும் போய் வருகிறேன். நான் எந்த துறவியையும் சந்தித்ததில்லை. இப்படி முன்பின் அறியாதவர்களுடன் பழகும் உங்கள் பழக்கம் உங்களை ஒரு நாள் ஏதாவது துன்பத்தில் ஆழ்த்தப் போகிறது என்றான் என் மகன். 1965ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற வார இதழில் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் படங்களும் அவரை பற்றிய ஒரு கட்டுரையும் வெளியாகி இருந்தது. அவர் தலைமுடியை வைத்திருந்த விதம் எனக்கு பிடிக்கவில்லை. 1966ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சங்கிலி தொடர் கடிதங்கள் எனப்படும் கையெழுத்திடப்படாத அஞ்சல் அட்டை ஒன்று எனக்கு வந்தது. அதில் சாய் பாபாவை பற்றி எழுதியிருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அதில் உள்ள செய்தியை 20 பேர்களுக்கு எழுதி அனுப்பினால் நன்மை விளையும் என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது. என் குடும்பத்தினர் பார்த்தால் பாபாவின் தலைமுடி காரணமாக அவரை பற்றி அறிய மறுத்த என்னை பரிகாசம் செய்வார்கள் என்ற பயத்தால் அவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக 20 அஞ்சல் அட்டைகளில் எழுதி தபாலில் அனுப்பிவிட்டேன். அந்த வருடம் நவம்பர் மாத முடிவில் என்னுடைய தோழிகள் பெங்களூரில் நடைபெறப் போகும் ஒரு விவாத அரங்கை பற்றி பேச என்னை தேடி வந்திருந்தனர். அதில் ஒருத்தி, நீ பாக்கியம் செய்தவள், அதனால்தான் பெங்களூருக்கு போகிறாய். அங்கே எப்படியாவது முயற்சி செய்து சாய்பாபாவை பார்த்துவிட்டு வா என்றாள். அவர் யார், ஏன் தரிசிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவருடைய அற்புத சக்திகளை குறித்தும் திருமதி ராவ் என்பவரின் வீட்டில் நடைபெறும் மகிமைகளை குறித்தும் தெரிவித்தாள் அவள். நம்பத்தகுந்த செய்தியாக இல்லாததால் நான் அலட்சியமாக சூழ் கொட்டினேன். என் அலட்சியம் அவளை புண்படுத்தியது. பின்னர் நீயே கூறுவதால் அந்த செய்திகள் உண்மையாகத்தான் இருக்கும் என்று அவளுக்கு சமாதானம் கூறினேன். இல்லை, நீ உன் கண்களால் பார்த்தால்தான் நம்புவாய். நானே உன்னை அங்கே அழைத்து கொண்டு போகிறேன். இதோ அருகில்தான் உள்ளது அந்த வீடு என கூறி அந்த தோழி என்னை அழைத்தாள். பார்த்து கொண்டிருந்த கடிதங்களை அப்படியே போட்டுவிட்டு வாடகை காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினோம். திருமதி ராவ் எங்களை வரவேற்று பாபாவின் லீலைகளை பாருங்கள் என்றபடி வழிபாட்டறைக்கு எங்களை அழைத்துச் சென்றார். அங்கே மற்ற படங்களுக்கு இடையே சிறியதான கண்ணாடி சட்டமிட்ட பாபாவின் படம் ஒன்று இருந்தது. அந்த படத்திலிருந்து விபூதி விழுந்து கொண்டிருந்தது. அதில் சிறிது எடுத்து ஒரு காகிதத்தில் வைத்து மடித்துக் கொடுத்தார் திருமதி ராவ். திருமதி ராவும் பாபாவை நேரில் சந்தித்ததில்லை. ஒரு முறை கனவில்தான் கண்டிருக்கிறார். கனவில் பார்த்த பிறகு இந்த படத்தை வாங்கி வந்து வழிபட ஆரம்பித்திருக்கிறார். என் வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் இல்லத்தில் இதையும் விட கூடுதலான அற்புதங்கள் நிகழ்கின்றன என்றார் திருமதி ராவ். பாபாவின் பக்தையான அந்த மாதுரி என்ற பணிப்பெண் விடியற்காலையிலேயே எழுந்து தன் வழிபாட்டை முடித்துக்கொண்டு தான் வேலை செய்யும் இடங்களுக்கு போய் வருகிறாளாம். அவளுடைய வீட்டில் உள்ள பாபாவின் படங்கள் 3இல் ஒன்றிலிருந்து விபூதியும், ஒன்றிலிருந்து குங்குமமும், மற்றொன்றிலிருந்து மஞ்சளும் வருவதாகவும், அந்த நிகழ்ச்சி தொடங்கிய பிறகு அவளுக்கு நிலையாக ஓரிடத்தில் வேலை கிடைத்து இப்பொழுது சற்று சௌகரியமாக இருப்பதாகவும் கூறினார் திருமதி ராவ். அவள் வீடு எங்கே இருக்கிறது, இப்பொழுது போய் பார்க்க முடியுமா என்று விசாரித்தேன். அவள் வெகு தொலைவில் இருப்பதாகவும், அங்கு நகரசபை விளக்கு கூட இருக்காதென்றும், பகலில் மழை பெய்திருப்பதால் அவள் குடியிருக்கும் சந்து ஒரே சேராக இருக்கும் என்றும் தெரிய வந்தது. நாங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. திருமதி ராவுக்கு சிரமம் இல்லை என்றால் நாங்கள் அங்கே உடனடியாக போய் வர விரும்பினோம். அந்த அம்மையார் எங்களை உடனே அழைத்து கொண்டு புறப்பட்டார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக எரிந்த நகரசபை விளக்கின் ஒளியாலும் வீடுகளில் எரிந்து கொண்டிருந்த மண்ணெண்ணெய் விளக்குகளின் ஒளியாலும் வழியை கண்டுபிடித்துக் கொண்டு அந்த பெண்ணின் வீட்டை அடைந்தோம். நாங்கள் சென்றபோது அந்த பெண் வீட்டில் இல்லை.
நகர சபையில் குப்பை வண்டி ஓட்டுபவரான அவள் கணவனும் அவளுடைய 4 குழந்தைகளும் மட்டுமே இருந்தனர். அவர்கள் வசிக்கும் ஒரே அறையை மூங்கில் தட்டியால் 2ஆக தடுத்திருந்தனர். ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டு அடுத்த பகுதியை வழிபாட்டறையாக மாற்றியிருந்தனர். வழிபாட்டறை பகுதி மிகவும் சுத்தமாக இருந்தது. பூஜை சாமான்கள் துலக்கப்பட்டு பளிச்சென்றிருந்தன. தெய்வ திருவுருவங்களின் படங்கள் நிறைய மாட்டப்பட்டிருந்தன. ஷிரடி பாபாவின் படமும் ஒன்று இருந்தது. அங்கே ஒரு இரும்பு பெட்டியின் மேல் துணியை விரித்து பாபாவின் படங்கள் 3ஐ வைத்திருந்தார்கள். அந்த படங்களில் பாபாவின் நெற்றி பகுதியிலிருந்து ஒன்றில் விபூதியும், ஒன்றில் குங்குமமும், ஒன்றில் மஞ்சளும் விழுந்து கொண்டிருந்தன. பித்தளை விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அறை முழுவதும் ஒரே நறுமணம் சூழ்ந்திருந்தது. அந்த தெய்வீக சூழ்நிலை என்னை வெற்றி கொண்டது. அங்கே தரையில் விழுந்து வணங்கிவிட்டு சிறிதளவு பணத்தையும் அங்கே வைத்துவிட்டு விடை பெற்றுக் கொண்டு திரும்பி வந்தோம். 2 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் எப்படியோ என் முகவரியை கண்டுபிடித்து வீட்டில் செய்த இனிப்பு பண்டங்கள் சிலவற்றையும் பாபாவின் விபூதியையும் பிரசாதமாக எனக்கு அனுப்பியிருந்தாள். அந்த அன்பில் நான் உருகிப் போனேன். எப்படியாவது பாபாவை பார்த்து விடுவது என்று உறுதி பூண்டேன். நம்பிக்கையையே இழந்து நின்ற போது அவரை காணும் முயற்சியில் எப்படி நான் வெற்றி பெற்றேன் என்பது ஒரு தனிக்கதை. நான் டார்ஜிலிங்கில் சந்தித்த முஸ்லிம் துறவி சம்பந்தப்பட்ட செய்தியை மட்டும் இங்கு தெரிவிக்கிறேன். 1967ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பாபா சென்னையில் தங்கியிருந்தார். அவர் சென்னையை விட்டு புறப்பட போகும் கடைசி நாளில் நானும் என் சகோதரியின் மகள் உஷாவும் பாபாவை காண அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு போனோம். காரை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்து போகும்போது உஷா என்னிடம், சித்தி, இந்த வீடு எவ்வளவு அழகாக இருக்கிறது பார் என்றாள். ஆமாம், அழகாகத்தான் இருக்கிறது என்று கூறினேன். உடனே எனக்கு அந்த முஸ்லிம் சந்நியாசி பாடிய பாடல் நினைவுக்கு வந்தது. அதில் ஒரு வரியை முணுமுணுத்தேன். அது என்ன பாட்டு என்று கேட்டாள் உஷா. டார்ஜிலிங்கில் இருந்தபோது கபீர் பந்தி என்ற பிரிவைச் சேர்ந்த ஒரு சந்நியாசி எனக்கு கற்பித்த பாடல் அது என்றேன். என்னது, பக்கீரா? கபீர் பந்தியைச் சேர்ந்தவரா? சித்தி, அவர் நிச்சயமாக ஷிரடி சாய்பாபா தான் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள். நான் உண்மையாகவா என்று கேட்டேன். என் கைகளை இறுகப் பற்றியவாறே, உண்மைதான் சித்தி, அவர் ஷிரடி சாய்பாபாவாகத்தான் இருக்க வேண்டும். ஆர்த்தர் ஆஸ்போன் என்பவர் எழுதியுள்ள அதிசய மனிதர் சாய்பாபா என்ற புத்தகத்தில் இதை படித்திருக்கிறேன். அதில் சாய்பாபா எத்தனையோ பேருக்கு கபீர் பந்தியைச் சேர்ந்த துறவி என்று சொல்லிக்கொண்டு தரிசனம் தந்த நிகழ்ச்சிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறினாள். இந்த செய்தியை கேட்டு நம்புவதற்கு இயலாமல் சிரித்தேன். ஆனால் உஷா என்னை விடவில்லை. சித்தி, நீ இன்று பாபாவை சந்திக்கும் போது இதை பற்றி கேள். ஏனெனில் சாய்பாபாவின் மறு அவதாரம்தான் இந்த சத்யசாய் பாபா என்றாள். இது போன்ற மதிக்கெட்ட கேள்விகளையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்றேன். ஆனால் உஷா தொடர்ந்து அதே வற்புறுத்தி கூறிக்கொண்டு வந்தாள். சித்தி, பாபாவிடம் பயப்பட வேண்டியதில்லை. நீ எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அவர் கோபப்பட மாட்டார். மறக்காமல் கேள் என்று திரும்ப திரும்ப கூறினாள் உஷா. பாபாவை காண வேண்டி மூடிய கதவுக்கு வெளியே காத்திருந்த போது இந்த இடத்திற்கு என்னை இழுத்து வந்த கடந்த கால நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வந்தன. எனக்கு தகுதி இருப்பதாக பாபா கருதும் பட்சத்தில் எனக்கு அவருடைய அந்தரங்க பேட்டியை அளிக்குமாறு எழுதிய கடிதத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த கதவருகே நின்று கொண்டிருந்தேன். கதவை திறக்க வருபவரிடம் அந்த கடிதத்தை கொடுத்து பாபாவிடம் சேர்க்கும்படி கேட்க வேண்டும் என்பது என் எண்ணம். ஆனால் நான் கதவை தட்டவில்லை. சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தது யார் என்று நினைக்கிறீர்கள்? பாபாவே வந்து கதவை திறந்தார். என்னை பார்த்து புன்சிரிப்போடு, உள்ளே வா, வந்து நமஸ்காரம் செய்து கொள் என்றார். என் இதய தவிப்பும் அதுவே அல்லவா? சிவந்த ஆடை உடுத்திய அருள் நிறைந்த விழிகளை உடைய பாபாவின் மலரடிகளில் விழுந்து வணங்கினேன். சாய் என்பர்களே, அத்தியாயம் 8 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.